தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் எதிர்பார்ப்பெல்லாம் நான் உனக்கு இதுவரை செய்தவைகளுக்காக உன் முழு இருதயத்தோடும் எனக்கு நன்றி சொல்லி துதிப்பாயா என்பதுதான். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இறுதி நாளில் நாம் நிற்கிறோம். கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட்டு நடக்காத ஓரிரு காரியங்களையே நீங்கள் நினைத்து சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இன்றே இப்பொழுதே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கும்படி பரிசுத்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அதுவும் அரைகுறை மனதோடு அல்லாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் ஆச்சரியமாய் வழி நடத்தினதை நினைத்து அவற்றை ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அவரை துதிக்க வேண்டும். அன்று சுகமடைந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் மட்டுமே திரும்பி வந்து முழு இருதயத்தோடு தேவனை சத்தமிட்டு மகிமைப்படுத்திய சம்பவம் இதை தெளிவாக உணர்த்துகிறது. ஆகவே இதுவரை உங்களை போஷித்து வழிநடத்தி தமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வரும் உங்கள் பரமபிதாவை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துங்கள். அப்போது வரப்போகும் புதிய மாதத்தில் அவர் உங்களை குறைவின்றி ஆசீர்வதித்து தடைப்பட்டிருக்கும் ஓரிரு காரியங்களையும் வாய்க்க செய்து மகிழச் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிக்கும் பாத்திரரே, இந்த மாதம் முழுவதும் என்னை போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தின உமது கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகள் அப்பா. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும் பிதாவே. இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.